நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. मैया तेरी शरण में जो भी प्राणी आया उसका बेड़ा पार लगाया। गंगा मैया, गंगा मैया, हे गंगा मैया, हर हर गंगे, जय 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 हर हर गंगे। निर्बल का बल तेरा ये जल, अमृत जैसा सबके लिए। इसमें नहा के तन निर्मल हो, मन पावन हो जो इसको पिए। डूबे कभी ना उस प्राणी की नैया जिसकी तू बन जाए खिलैया। गंगा मैया तेरी जय हो जय हो जय हो गंगा मैया। இரண்யாட்சன் மைந்தன் அந்தகாசுரன் முழுமையாக அடைந்த தவ பலன்களை எனது குருதேவர் பார்கவ சுக்ராச்சாரியருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். விதாதா, அந்தகாசுரனின் மகத்தான செயல், மனப்பூர்வமான அர்ப்பணிப்புக்கு பிறகும் கூட யாருக்கும் அசுரலோகத்தில் எந்த மனமாற்றமும் இல்லை. அதன் விளைவாக பயங்கரமானவளாக என்னை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதோடு விதாதா, அந்தகாசுரனுக்கு நானே விரும்பி அசுரனில் இருந்து தேவமனம் உள்ளவனாக பக்குவப்படுத்தினேன். அவன் கடுமையான தவத்தால் தேவர்களுக்கும் மேலாக சிறந்து நின்றான். மேலும் விதாதா, பிரகலாதன் பகவானின் நீங்காத நினைப்பினால் மிக புனிதமானவனானான். அவர்கள் போன்றவர்களை காண நான் இதுவரை காத்திருப்பது. கங்கா, அசுரலோகம் என்பது பிரகலாதன் அந்தகாசுரன் மட்டுமல்ல, இன்னும் அரக்கர்கள் இருக்கின்றார்கள். எதுவரை அசுரலோகத்தில் அரக்கத்தன்மை இருக்கின்றதோ தேவி கங்கா, அதுவரை உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு இடமே இல்லை. சரி பிதாமா, தாம் அறியாததே இல்லை. பிரகலாதன் அந்தகாசுரனின் தவத்தால் அசுரலோகம் அசுர மனப்பான்மையை கைவிடாமல் இருக்கிறது. அதில் ஆச்சரியம் என்ன? இது அரக்க இயல்பு நடக்கிறது. உனக்குள்ள அசுரலோகம் செல்கின்ற ஆவல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. ஆனாலும் பிதாமா, பார்கவ சுக்ராச்சாரியார் மனம் மாற்றம் கொள்வாரா நான் அங்கு செல்வதற்கு? அதோ பாருங்கள், அகந்தையின் எல்லையில் இருக்கும் சுக்ராச்சாரியார் இப்போது மன்னன் பலிக்கு அசுரலோகத்தின் ஆளுமை பொறுப்பை கொடுக்கும் வேட்கையில் பாதாள லோகம் செல்லுகிறார். வணக்கம் குருதேவா.
ஆயுள் பெருக வாழ்க. தாங்கள் இந்த பாதாள லோகத்திற்கு சென்று உன் மன்னன் பலியிடம் நான் வந்திருப்பதாக செய்தியை சொல்லிவிடு. தங்கள் ஆணை குருதேவா. என்ன குருதேவர் சுக்ராச்சாரியர் பாதாளம் வந்தாரா? அவரை தக்க முறையில் தாம் வரவேற்க வேண்டுகிறேன் சுவாமி. அவ்வாறே மகாராணி, செல்வோம். வணக்கம் குருதேவா. ஆயுள் பெருக வாழ்க, பேரும் புகழும் பெருக. குருதேவா, தாம் இங்கு வந்தது, தங்கள் பாதம் பதித்தது இந்த பாதாள லோகத்துக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இங்கு வாழும் பலி தம் தரிசனத்தால் பெருமை பெற்றேன். தாம் வந்ததால், ஆசிகள் தந்ததால் பலி நிலை உயர்ந்தேன். பல கோடி நன்றிகள் குருதேவா. வாருங்கள், தங்கள் புனித பாதங்கள் பட்டு என் அரண்மனை அருள்மனையாகட்டும். வாருங்கள். மகிழ்ச்சி. மாதா, தாமே கண்டீர்கள் எத்தனை மகிழ்ச்சியில் ராஜா பலி பார்கவ சுக்ராச்சாரியரை வரவேற்றான் என்று. இந்த ராஜ வரவேற்பில் சாதாரண முனிவரும் கூட மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போவார்கள். பார்கவ சுக்ராச்சாரியார் முதலிலிருந்தே அகந்தை மிக்கவர். இந்த அரச விழா அவருடைய அகந்தையை மேலும் வளர்க்கும் அல்லவா? இன்று ராஜா பலி இப்படி பார்கவ சுக்ராச்சாரியாரை வரவேற்கவில்லை எனில் அது குறித்து பார்கவ சுக்ராச்சாரியார் கோபத்தில் கொதிக்க மாட்டாரா? பார்கவ சுக்ராச்சாரியார் சபித்து விடவும் துணிவாரே. ராஜா பலி வரவேற்பு அளிப்பது கசப்பு நிகழாத தடுக்கின்ற நல்ல செயல்தான். மாதா, தங்கள் கருத்து புரிகிறது. ராஜா பலியின் மனதிலே அச்சம் ஒன்றிருக்கிறது, நான் பயப்படுவது போல். தமக்கு என்ன பயம் தேவரிஷி? பயம் உலக நன்மை குறித்து. இனி பலிக்கு அசுரேஸ்வரன் என்ற ஆளுமை கிடைக்கப் போவது உறுதி. பார்கவ சுக்ராச்சாரியார் பாதாள லோகம் சென்றதின் உள்நோக்கம் இதுதான். இனி ராஜா பலிக்கு அசுரலோக ஆதிபத்தியம் அவரால் கிடைக்கப் போகிறது. இப்போது சொன்னது நிகழக்கூடியதுதான் தேவரிஷி. ஆனால் பலியின் நினைப்பு என்ன? அது தமக்கு தெரியாதா? காத்திருங்கள், பார்கவ சுக்ராச்சாரியாரின் பாதாள யாத்திரை என்ன ஆகும் என்று. எனக்கு என்ன கட்டளை குருதேவா? ராஜா பலி, நான் உன் அசுரலோகத்தின் எதிர்கால வாழ்வு நன்கு அமைவதற்காக சில கருத்துக்களை எடுத்துச் சொல்ல உன்னிடம் வந்தேன். தேவர்கள் செய்த சதியை நீ மறந்திருப்பாய். விஷ்ணு வாமனனாக வந்து 3 அடி மண் உன்னிடம் யாசகம் கேட்டான். உன்னை அசுரலோகத்திலிருந்து விழச் செய்து பாதாள லோகத்தில் இருக்கும்படி செய்து விட்டான். பலி, நீ தானவன், தைத்தியன், இருபாலாருக்கும் கீர்த்தி வாய்ந்தவன் ஆகிவிட்டாய். நீ அந்த மாயையில் சிக்காமல் வெற்றி கண்டாய், செயற்கரியதை செய்தாய். உனக்கு பெரும் பதவி கிடைக்கப் போகிறது. அந்த பதவி இதுவரை தேவர்களுக்கும் கிட்டாதது. சாவர்ணி, மன்வந்திரத்தில் நீ என் பரம பக்தன் இந்திரனாவாய். பக்தனே, அது உன் புகழை மேலும் உயர்த்தும். அந்த விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து உன் கொள்ளு தாத்தா இரண்யாட்சனை கொன்றார். அதே விஷ்ணு நரசிம்மனாக வந்து தன் கை நகங்களால் கீறி இரண்ய கசுபுவை கொடுமையாக கொன்றார்.
அந்த விஷ்ணு அவனுடைய ஆசைகளை பெற்ற தேவி கங்கை அந்தகாசுரனையும் பிரகலாதனையும் பக்தனாக்கினான். அது மட்டுமா பலி, அதே விஷ்ணுதான் அசுரலோகத்தை சின்னா பின்னமாக்கி விட்டான். தாரகாசுரன் மரணத்திற்கு பிறகு அசுரலோகத்தை வழிநடத்தி செல்ல நல்லதொரு தலைவன் இல்லை. ராஜா பலி, உன்னால் அசுரலோகத்தை வழிநடத்தி செல்ல முடியும். தேவர்களின் சதி திட்டத்தை நீ தூள் தூளாக்க முடியும். அது பற்றி சொல்லத்தான் நான் பாதாள லோகம் வந்தேன். நீ என்னுடன் அசுரலோகத்திற்கு வா. அங்கு ஆதிக்கம் பெற்ற அரக்கர்களை வாழவை. இந்த அசுரகுலத்தின் எதிர்காலம் இனி உன் கையில். குருதேவா, மன்னிக்க வேண்டும். முன்பிருந்த அந்த பலி மன்னவன் அல்ல நான். பகவான் விஷ்ணுவின் அடிமை நான். மனம் மாறிவிட்டேன். வாழ்வு புரிந்துவிட்டது. துவேஷத்தை, விரோதத்தை விட பாசமும் நேசமும் உயர்ந்தது. அகந்தையை விட பணிவே உயர்ந்தது. பகவானிடம் பக்திதான் முக்தி தருகிறது. பகவான் விஷ்ணுவின் திருக்கரத்தால் மடிந்த என் முன்னோர்கள் அவர்கள் வினையை அனுபவித்தார்கள். மடிந்த என் முன்னோர்கள் பாக்கியசாலிகள். பிரபுவின் திருக்கரத்தால் மரணமடைந்தார்கள். அவர்கள் முக்தி பெற்றவர்கள். யார் முன் பேசுகிறோம் என்பதை மறந்து போய்விட்டாயா? குருதேவா, குருவாவது தேவனாவது போதும். வாமன விஷ்ணுவுக்கு நீ 3 அடி மண் தானம் கொடுத்த போது கூட எடுத்துச் சொல்லி தடுக்க முயன்றே. அப்போதும் கொடையின் பேச்சை கேளாமல் இருந்து விட்டாய். அலட்சியப்படுத்தி விட்டாய். பட்ட அவமானங்களை எல்லாம் மறந்துவிட்டு நான் பாதாள லோகம் வந்தேன். நீ நல்லவனாக இருக்கலாம், நான் கெட்டவன் இல்லை, கொடியவன் இல்லை. அரக்கரின் அபிமானி. சிதறி கிடக்கும் அரக்கர் இனத்தை சீராக்க பார்க்கிறேன். உன் எண்ணம் குருவை வரவேற்று நடிக்கிறாய், அவரை வெறும் கையோடு அனுப்புவதற்கு. ராஜாபலி, அகம்பாவத்தால் என்னை அவமதித்து அலட்சியப்படுத்துகிறாய். கோபிக்காதீர்கள் குருதேவா. மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அன்பு வேண்டும். உலகமெல்லாம் அன்பு சூழ்நிலை மலர்ந்து பரவ வேண்டும். அதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகம் உயிரினங்கள் பகை உணர்வு இல்லாத பாச நேசத்துடன் இருக்க வேண்டும். ஒருவனை உயர்த்துவதற்கு இயற்கையின் இயல்புகளை மாற்றிவிடக்கூடாது. என் குருநாதா, நாம் குரோதங்களை, அகந்தை போக்குகளை எல்லாம் விட்டு பண்பு வழி நடந்து நல்லதொரு பாதை செல்ல அருள் வழி காட்டுங்கள். போதும் போதும் ராஜாபலி. பாதாள லோகத்துக்கு உன்னிடம் பாடம் கேட்க நான் வரவில்லை. பார்கவ சுக்கராச்சாரியார் இடத்தில் இயற்கை மாற்றும் தபோபலம் இருக்கிறது. அது உனக்கு புரியாது. உன்னை பெற்றெடுத்த அசுரலோகம் பொலிவிழந்து புகழிழந்து போக வேண்டுமா? இல்லை ராஜாபலி, இல்லை. இந்த சுக்கராச்சாரியன் தேவர்களுடைய சதி திட்டங்களைக் கண்டு ஏமாந்து போகின்ற மூர்க்கன் அல்ல, மூடனும் அல்ல. இந்த சுக்கராச்சாரியன் நினைத்தது நடக்கும் வரை விடமாட்டான், விடவே மாட்டான். கங்கா, பிடிவாதக்கார பார்கவன் அணையாத நெருப்பு. தெரிந்து கொள், பலியை விட பலமிக்கவனை நான் உருவாக்குவேன். உன் விஷ்ணுவின் பாதங்களை தொடாத துணிவு சார்ந்த ஒருவனை. நாராயண நாராயண நாராயண. வார்த்தைகளை சிந்தினால் எடுக்க இயலாது அசுரகுரு. சினத்தின் வெடிப்புகள் சிதறுகின்ற வார்த்தைகள். விவேகியா பேசுகிறீர்கள். தாம் அறியாதது என்ன இருக்கிறது? சிருஷ்டிக்கு விரோதமாக செயல்படுவது அறிவுடைமை அல்ல. அமைதியை கெடுக்கின்ற அரக்கத்தனத்திற்கு வேரிலே நீர் ஊற்றி விடாதீர்கள். உங்கள் கொள்கை குறுகியது. வானோருக்கும் விஷ்ணுவுக்கும் தாளம் போடுகிறீர்கள். நாராயண நாராயண. இது தாம் பேசுவதல்ல பார்கவரே. தாம் கொண்ட பழிவாங்கும் எண்ணம் தான் பேசுகிறது. இது சரியல்ல.
இயற்கையை மாறுபடுத்துவதோ மாசுபடுத்துவதோ ஆக்கம் தராது, அழிவைத்தான் தரும். உலகத்தை கெடுக்கலாமா நீங்கள்? ஆச்சாரியரே, இது உங்களுக்கு பெருமையா? சிந்தித்து சொல்லுங்கள். தேவரிஷி, அறிவு புகட்ட வேண்டாம். அங்கு போங்கள். எனது வேள்வி வெற்றியை தரும். தாமே நிலை இழந்தால் அசுரர்களை சிருஷ்டி செய்து தாம் விதியின் வரம்புகளை மீறுவதா நியாயம்? தேவரிஷி, என் வெறி என்ற தீதான் இந்த வேள்வி தீ. இதற்கு என் எண்ணம் நன்கு புரியும். பார்கவன் அசுரர்களை சிருஷ்டிப்பான், வரம்புகளை மீறுவான், வாழ்வான். நாராயண 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 நாராயண. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய வித்யே ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய வித்யே ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய வித்யே ஸ்வாஹா. வணக்கம் குருதேவா. செல்லுங்கள். அந்த தேவேந்திரனுடன் தேவர்களையும் சேர்த்து கட்டி இழுத்துக் கொண்டு இங்கே வாருங்கள். அந்தரத்து இந்திரன் அல்லல் படுவதைக் கண்டு இந்த பார்கவன் மகிழ்ச்சியிலே பூரித்து போக வேண்டும். சொன்னபடி காரியத்தை முடித்து வாருங்கள். அப்படியே தேவி கங்கையை அசுரலோகம் கொண்டு வாருங்கள். செல்லுங்கள். தங்கள் ஆணைப்படியே குருதேவா. தெரிந்ததா கங்கா? பார்கவனின் தவத்தின் பலனால் வேள்வித்தி தந்த வீரர்கள், அவர்களை உருவாக்கியவன் நான் தான். அந்த விஷ்ணுவை கலங்க வைக்கிறேன் கங்கா. தேவேந்திரன், இப்போது நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம். ஆக்கிரமியுங்கள். நாராயண நாராயண நாராயண. மாதா, பயங்கரமான நிலை உருவாகிவிட்டது மாதா. பார்கவ சுக்ராச்சாரியார் அந்த அசுரர்களின் நிலையை உயர்த்தி விட்டார் மாதா. அவர்களுக்கு அழிவு என்பதே இல்லை என்று உருவாக்கி விட்டாரே. தேவேந்திரா, உன்னிடம் அவ்வளவு சக்தி கிடையாது. என் தவத்தின் பலனால் உருவான அசுரர்களை அழிக்கும் அளவிற்கு. அதற்கு மாறாக உடனடியாக நீயே என் வீரர்களிடம் சரணடைந்து விடு. வீரர்களே, அந்த தேவர்களை அழித்து விடுங்கள். இல்லை, பார்கவ சுக்ராச்சாரியார் தேவேந்திரனை மற்றும் தேவர்களை சிறைபிடிக்க இப்படி ஆணையிடுகிறாரே. இப்போது உன்னை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லை, எவருமே இல்லை. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்.
தேவர்களாகிய நீங்கள் அசுரர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தீர்கள். இப்போது நான் உங்களை அசுரலோகத்தில் கைதிகளாக ஆக்கி காட்டுகிறேன் பார். இப்போது என்ன ஆகும் மாதா? பக்த பிரகலாதனதோடு அந்தகாசுரன் போன்ற பக்தன் இருந்த அசுரலோகத்தில் இவ்வாறு ஏன் மாதா? மாதா, தேவர்கள் கதிகலங்கி நிற்கிறார்கள். இப்போது தாம் தான் அவர்களை காப்பாற்ற முடியும். தாம் அவர்களை காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். பார்கவ சுக்ராச்சாரர் உருவாக்கிய அசுரர்கள் அனைத்து சிருஷ்டிகளையும் அழித்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். நன்றி கங்கா மாதா, நன்றி கங்கா மாதா. கங்கா! பார்கவா, உன்னுடைய அசுரர்கள், அதாவது நீ உருவாக்கியவர்கள், அவர்கள் எல்லோரும் உன் நகந்தையிலிருந்து வந்தவர்கள். நானும் அதனால்தான் உன் நகந்தையை போக்குவதற்கு அதை தோற்கடித்தேன். கலங்காதே. ஆனால் இந்த பார்கவன் இதை ஏற்க மாட்டான் கங்கா. நான் மறுபடியும் உருவாக்கியே தீருவேன். மறுபடியும் நானும் அதை தோற்கடிப்பதற்கு முயல்வேன். கங்கா!